Hello guys, welcome back to Cooking Tamila YouTube channel. முருங்கையை வைத்தவன் வெறும் கையோட போவானா அப்படின்னா? முருங்கைக்காய் முருங்கை இலையில அதிகமான சக்தி இருக்கு. இது தினந்தோறும் சமைச்சு சாப்பிட்டா உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். வயதான நேரத்துல எந்த ஒரு தடியும் ஊனாம போவானா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்காய் மசாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் 250 கிராம், வெங்காயம் 250 கிராம், தக்காளி 250 கிராம், பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு பல்லு 5 பீஸ், கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 100 ml, தண்ணி தேவையான அளவு. வாங்க முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, முருங்கைக்காய் ரெடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு பூண்டு பல்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க. திருப்பி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் ப்ரௌன் கலரில் வர இருக்கும், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திறந்து பார்த்துட்டு தக்காளி எப்படி இருக்குன்னு பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா திறந்து கொஞ்சோண்டு தண்ணி அதில் மேலே ஊற்றிக்கோங்க. அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. திருப்பி நீங்கள் 2 நிமிஷம் கழித்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. திருப்பி நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திறந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறமா மேலே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வந்துட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மசாலாவில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
மூடி வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயம் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணிலாம் வற்றி நல்லா மசாலா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், முருங்கைக்காய் மசாலா ரெடி. இது நீங்கள் எல்லா விதமான சாப்பாடுக்கு வச்சுக்கலாம். தோசை, இட்லி, சப்பாத்திக்கெலாம் வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க முருங்கைக்காய் தொக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குக்கிங் தமிழா யூடியூப் சேனலுக்கு